கீதா 2வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. ரெண்டாவது அத்தியாயம் 8வது ஸ்லோகம். நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத். நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத். யச்சோகமுச்சோஷனமிந்திரியாணாம். யச்சோகமுச்சோஷனமிந்திரியாணாம். அவாப்ய பூமாவசபத்னம்ருதம். அவாப்ய பூமாவசபத்னம்ருதம். ராஜ்யம் சுராணமபி சாதிபத்யம். ராஜ்யம் சுராணமபி சாதிபத்யம். நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத். யச்சோகமுச்சோஷனமிந்திரியாணாம். அவாப்ய பூமாவசபத்னம்ருதம். ராஜ்யம் சுராணமபி சாதிபத்யம். நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத். யச்சோகமுச்சோஷனமிந்திரியாணாம். அவாப்ய பூமாவசபத்னம்ருதம். ராஜ்யம் சுராணமபி சாதிபத்யம். நஹி பிரபஸ்யாமி, நிச்சயமாக, பிரபஸ்யாமி, நான் காண்கிறேன், மம, என்னுடைய, அபனுத்யாத், தீர்க்கக்கூடியது, யத், எதுவோ, அதை, சோகம், சோகம், உச்சோஷனம், வரட்டும்,
இந்திரியானாம் புலன்களில் அவாப்பிய பெற்று பூமௌ பூமியில் அசபத்தனம் எதிரியற்று ருத்தம் வளமான ராஜ்யம் சுராணாம் தேவர்களில் அபி கூட ச மேலும் அதிபத்தியம் அதிபதியாக. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, ஸ்தாபக ஆச்சாரியார், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். திரும்ப சொல்லுங்க. எனது புலன்களை வரட்டுகின்ற இந்த சோகத்தை போக்க ஒரு வழியும் என்னால் காண முடியவில்லை. மேலுலகில் அதிபதியாக இருக்கும் தேவர்களைப் போல எந்தவித எதிரியும் இல்லாத வளமான ராஜ்யத்தை இப்பூ உலகில் நான் அடைய பெற்றாலும் இந்த சோக நிலையினை என்னால் அகற்ற முடியாது. பொருளுரை. அறநெறிகள் மற்றும் நீதி கோட்பாடுகளின் ஞானத்தை ஆதாரமாக கொண்டு பல தர்க்கங்களை அர்ஜுனன் முன்வைத்த போதிலும் ஆன்மீக குருவின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உதவியின்றி அவனுடைய உண்மையான பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை என்று தெரிகிறது. அவனது இருப்பையே வரட்டி கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சிற்றறிவு உபயோகமற்றது என்பதையும் பகவான் கிருஷ்ணரை போன்ற ஆன்மீக குருவின் உதவி இல்லாமல் அத்தகு குழப்பங்களுக்கு தீர்வு காண்பது இயலாது என்பதனையும் அர்ஜுனனால் புரிந்து கொள்ள முடிந்தது. கல்வி, அறிவு, ஞானம், பெரும் பதவி இவையெல்லாம் வாழ்வின் சிக்கல்களை தீர்க்க சற்றும் உபயோகமற்றவையே. கிருஷ்ணரை போன்ற ஆன்மீக குரு மட்டுமே இதில் உதவ முடியும். எனவே 100% கிருஷ்ண உணர்வில் இருக்கும் குருவே அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குரு. ஏனெனில் அவரால் மட்டுமே வாழ்வின் சிக்கல்களை தீர்க்க முடியும். சமுதாய நிலைகள் எப்படி இருப்பினும் கிருஷ்ண உணர்வு பற்றிய விஞ்ஞானத்தில் வல்லுநராக இருப்பவர் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு என்று பகவான் சைதன்யர் கூறியுள்ளார். கிபா விப்ர கிபா ஸ்ஞாசி சூத்திரகேன நய ஏ கிருஷ்ண தத்துவ வேதா சே குரு ஹயா. ஒருவன் விப்ரனோ வேத ஞானத்தை கற்றறிந்த பண்டிதர், தாழ்ந்த குலத்தில் பிறந்தவனோ துறவியோ அது பொருட்டல்ல. கிருஷ்ணரை பற்றிய தத்துவத்தில் வல்லுநராக இருந்தால் அவரே பக்குவமும் தகுதியும் பெற்ற ஆன்மீக குரு ஆவார். சைதன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை 8.128. எனவே கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானத்தில் வல்லுநராக ஆகாமல் எவரும் அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவாக இருக்க முடியாது. வேத இலக்கியங்களில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது: சத்கர்ம நிபுணோ விப்ரோ மந்திர தந்திர விசாரதக அவை வைஷ்ணவோ குருர்ன ஸ்யாத் வைஷ்ணவ ஸ்வ பச்சோ குரு. வேத ஞானத்தின் அனைத்து விஷயங்களிலும் நிபுணனாக திகழும் கற்றறிந்த பிராமணன் வைஷ்ணவனாக இல்லாவிடில், கிருஷ்ண உணர்வு பற்றிய தத்துவத்தை அறியாவிடில் அவன் குருவாக தகுதியற்றவன். கிருஷ்ண உணர்வுடன் வைஷ்ணவனாக இருப்பவன் இழிகுலத்தில் பிறந்திருந்தாலும் ஆன்மீக குருவாகலாம். பொருளாதார முன்னேற்றத்தாலும் செல்வத்தை சேர்த்து வைப்பதாலும் பௌதிக உலகின் சிக்கல்களான பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவற்றை முறியடிக்க முடியாது. உலகின் பல பாகங்களில் செல்வம் நிறைந்த, பொருளாதார முன்னேற்றமடைந்த, வாழ்க்கை வசதிகளெல்லாம் பொருந்திய நாடுகள் பல உள்ளன. எனினும் பௌதிக வாழ்வின் பிரச்சனைகள் அங்கும் காணப்படுகின்றன. மக்கள் பல்வேறு வழிகளில் அமைதியை தேடுகின்றனர். ஆனால் கிருஷ்ண உணவில் உள்ள கிருஷ்ணரால் அங்கீகரிக்கப்பட்ட நேரடி பிரதிநிதியின் மூலமாக கிருஷ்ணரையோ, பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவத்தையோ, கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானம் அடங்கிய நூல்களையோ அணுகலால் மட்டுமே உண்மையான இன்பத்தை அவர்களால் அடைய முடியும். குடும்பம், சமூகம், நாடு மற்றும் உலகம் சார்ந்த கவலைகளை பொருளாதார முன்னேற்றத்தாலும் வாழ்க்கை வசதிகளாலும் தீர்த்துவிட முடியாது. அவ்வாறு தீர்த்துவிட முடியும் என்றால் பூ உலகின் எதிரியற்ற ராஜ்யமோ, சொர்க்க லோகங்களில் உள்ள தேவர்களை போன்ற அதிகாரத்தன்மையோ என் கவலைகளை தீர்க்காது என்று அர்ஜுனன் கூறியிருக்க மாட்டார். அவர் கிருஷ்ண உணர்வில் தஞ்சம் புகுந்துள்ளார். இதுவே அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் சரியான வழியாகும்.
பொருளாதார முன்னேற்றமும் உலகை ஆளும் தன்மையும் ஜட இயற்கையின் சீற்றத்தினால் எக்கணமும் அழிவடையலாம். இப்போது மனிதன் நிலவில் இடம் தேடுவதைப் போல உயர் கிரகத்துக்கு உயர்ச்சி பெறுவதும் கூட ஒரே அடியில் அழிவடையலாம். பகவத்கீதை இதனை உறுதி செய்கின்றது. சீனே புண்ணியோ மர்த்திய லோகம் விசந்தி. புண்ணிய செயல்களின் பலன் தீர்ந்தவுடன் இன்பத்தின் உச்சியிலிருந்து கீழ்த்தரமான வாழ்விற்கு விழுகின்றனர். உலகின் பல அரசியல்வாதிகள் இவ்வாறு வீழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுபோன்ற வீழ்ச்சிகள் மேன்மேலும் கவலைக்கே இடமளிக்கின்றன. எனவே கவலைகளை நாம் நன்முறையில் களைய விரும்பினால் அர்ஜுனனைப் போல நாமும் கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும். அர்ஜுனன் தனது பிரச்சனைகளுக்கு நிச்சயமான தீர்வினை அடைவதற்காக கிருஷ்ணரை அணுகினார். இதுவே கிருஷ்ண உணர்வின் வழியாகும். ஹரே கிருஷ்ணா. ओम अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितांश. हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमस्तुते. तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले नते भक्तिवेदान्त स्वामी निति नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पश्चातदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லாரும் ஈவினிங் வந்தது ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்லோகம் அர்ஜுனர் பேசக்கூடிய ஒரு ஸ்லோகா. இன்ஃபேக்ட் முதல் அத்தியாயத்தில் நீங்கள் பார்க்கலாம். முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனா கிருஷ்ணர்கிட்ட வந்து பலவிதமான ஆர்கியூமெண்ட் வைக்கிறார். நான் சண்டை போடல அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான காரணங்கள் முன் வைக்கிறார். ஆனால் பல காரணங்கள் முன் வைச்சாலும் அர்ஜுனர் ஒத்துக்கிறார். இன்னொரு ஸ்லோகத்தில் வரும், இதுக்கு முன்னாடி ஸ்லோகம். அர்ஜுனர் சொல்கிறார், ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறார். என்னோட கடமை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. எது தர்மம்னு எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. ரொம்ப முக்கியம். அவரே சொல்ற எது தர்மம். அர்ஜுன் ஒத்துக்கிறார். ஒன்னொன்று எது எனக்கு நல்லது அதுவும் தெரிய மாட்டேங்குது. அதனால தயவு செய்து நீங்க எனக்கு குருவா இருங்க அப்படின்னு அர்ஜுனர் கேட்கிறார் கிருஷ்ணர்கிட்ட. அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்திலையும் பேசுகிறார். இந்த ஸ்லோகத்தில் பல முக்கியமான வார்த்தைகள். அர்ஜுனர் இங்கே சொல்கிறார், என்னோட புலன்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கு அப்படிங்கிறார். இந்த ஸ்லோகத்தில் ஒத்துக்கிறார், ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கு. எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கு அப்படின்னா அர்ஜுனரே சொல்கிறார், நீங்கள் சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய வசதி எனக்கு கொடுத்தா கூட என் பிரச்சனை தீராதுங்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. அதுதான் சொர்க்கலோகம் அப்படிங்கிறது நம்மளை விட பல கோடி மடங்கு வசதி அங்கே இருக்கும், பல கோடி மடங்கு சக்தி இருக்கும். எல்லாமே வசதி இருக்கும், சக்தி இருக்கும்,
எல்லாமே பல மடங்கு. ஆயுள் காலம், அழகு, அறிவு எல்லாமே பல மடங்கு இருக்கும். ஆனால் இங்கே அர்ஜுனன் சொல்கிற, நீங்கள் அந்த ஃபெசிலிட்டி எனக்கு கொடுத்தா கூட என் பிரச்சனை தீராது அப்படின்னா, இதில் சில பிரபுபாத் ரொம்ப அழகாக ஒரு பொருளில் கொடுக்குறார். இது உண்மை என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வருது, மனசு சரியில்லை, கவலைப்படுறேன் அப்படின்னாலே எங்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா பிரச்சனை எங்கிட்ட தான் இருக்குது தவிர அடுத்தவங்கனால நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது பொய். அது 100க்கு 100 உண்மையெல்லாம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க என் பங்காளினால பிரச்சனை, இல்லை ஏதோ சொந்தம் பேர் சொல்லி இவங்கனால எனக்கு பிரச்சனை. ஆனால் ஆக்சுவலி பிரச்சனைங்கிறது எங்கிட்ட தான் இருக்குது. இங்கே அர்ஜுனர் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறார். நீங்கள் இந்திரனுக்கு இருக்கக்கூடிய வசதி எனக்கு கொடுத்தாலும் என் பிரச்சனை தீராது. என் புலன்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்குங்கிறார். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நமக்கு 5 புலன்கள் இருக்குது. அந்த 5 புலனுக்கு மேலே ஒன்று மனசு இருக்குது. மனசுக்கு மேலே புத்தி, புத்திக்கு மேலே அகங்காரம். ஸோ நமக்கு பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்கும். அகங்காரம் லெவல் நமக்கு பிரச்சனையெல்லாம் இருக்கும். அகங்காரம் புத்தி லெவலையும் பிரச்சனை இருக்கும். நமக்கு மனசோட லெவல்லையும் பிரச்சனை இருக்கும், புலன்கள்லையும் பிரச்சனை இருக்கும். ஸோ இங்கே அர்ஜுனர் சொல்கிறார், என் புலன்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சுங்கிறார். ஸோ அந்த புலன்கள் டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி பண்ண முடியாது. என்ன பணம் கொடுத்தாலும் சரி பண்ண முடியாது. சம்டைம்ஸ் பேப்பர்லலாம் பார்க்கலாம், பெரிய பணக்காரம்பாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டான்பாங்க. பேப்பர்லலாம் பார்க்கலாம், இவ்வளோ பெரிய படிச்சிருக்காங்க, ஏன் தற்கொலை பண்ணிக்கிறான், நிறைய வசதி இருக்கு, இவன் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்? ஏன்னா புலன்கள் அந்தளவு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருச்சு. அவனோட புலன்கள், முக்கியமாக மனசு. ஸோ அது பணத்தை சரி பண்ண முடியாது. ஸோ இதில் பெரிய உண்மை என்னென்னா, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை. இப்போ இந்த அர்ஜுனர் இங்கே சொல்கிறார் இல்லையா, புலன்கள் இருக்குன்னு, அதுதான் இருக்குது நம்மக்கிட்ட. அங்கே தான் நமக்கும் பிரச்சனை இருக்குது, வேற எங்கேயும் பிரச்சனை கிடையாது. சில பேர் சொல்லுங்க பணப்பிரச்சனை இருக்குது, இல்லை சொந்தக்காரங்க பிரச்சனை இருக்குது. ஆக்சுவலி இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அது புரிஞ்சுக்கணுன்னா பகவான் அனுகிரகம் வேணும். சில பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதுறார், என்னதான் நமக்கு இந்த லௌகீக அறிவு இருந்தாலும் சரி, உண்மையான பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. நான் நோபல் ப்ரைஸ் ஜெயிச்சவன், பிஹெச்டி பண்ணியிருக்கேன், இல்லைன்னா பெரிய டாக்டர், பெரிய இன்ஜினியராக இருக்கலாம். புலன்கள் பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்களாலும் தீர்க்க முடியாது. நீங்கள் பார்க்கலாம், உலகத்தில் நிறைய பேர் இந்த புலன்களுக்கு எப்போ பிரச்சனை வருதோ அது மறக்கணும்னு பார்ப்பாங்க. அது மறக்கணும் என்ன செய்வாங்கன்னா கெட்ட பழக்கத்தில் அடிமையாவாங்க. இப்படி தான் நடக்கும். சில பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, போதைப் பொருள்கிட்ட போவாங்க, இல்லை அதோட மோசமான விஷயத்தில் போய் மாட்டுவாங்க. இப்படி தான் நடக்கும். ஏன்னா இதை மறக்கணும். அந்த பிரச்சனை மறக்கணுக்காக உட்காந்து ஏதோ டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பிரச்சனையை மறக்கணும். அவங்க அது மறக்கணும் ஏதோ பண்ணிகிட்டு இருப்பாங்க, கடைசியில் அதில் போய் மாட்டிக்குவாங்க, வெளியே வர முடியாது. இங்கே அர்ஜுனர் என்ன முடிவு எடுத்தாரோ அதுதான் நாமளும் எடுக்கணும். அர்ஜுனன் நேரடியாக கிருஷ்ணாட்ட சொல்கிறார், என்னால் முடியல, நீங்கள் பணம் கொடுத்தா கூட என்னால் இந்த பிரச்சனை சால்வ் பண்ண முடியாது, நீங்கள் எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள். அதுதான் புத்திசாலித்தனம் இருக்குல்லையே, அதுதான் புத்திசாலித்தனம். ஸோ நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் அதை பற்றி பேசுகிறார். அப்போ ஒருத்தர் உண்மையிலே பிரச்சனையிலேருந்து வெளி வரணும்னா முதல்ல நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வயிற்று வலிக்குதுன்னு வைங்க, அப்போது என் வயிறு வலிக்குதுன்னா உடம்பை பற்றி யாருக்கு நல்லா தெரியுமோ அவர்கிட்ட தான் நான் போய் ஆகணும். அது டாக்டர். அவர் இந்த உடல் பற்றி நல்லா தெரியும்னால டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவார், இங்கே பிரச்சனை இருக்குது.
ஓகே, இங்கே தான் பிரச்சனை இருக்குன்னு மருந்தும் கொடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சால் தான் என் பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும், இல்லை வர முடியாது. முதல்ல நான் யாருன்னு எனக்கு தெரியணும். எப்படி இந்த உடம்பை பற்றி தெரிஞ்சால் தான் உடம்புல எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டுபிடிக்கலாமோ, நான் யாருன்னு நான் தெரிஞ்சால் தான் எனக்கு எங்கே பிரச்சனைன்னு நான் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது அர்ஜுனர் பேசக்கூடிய ஸ்லோகா. 2 ஸ்லோகம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பேச ஆரம்பிச்சுடுவார். எடுத்தோன்னு பேசுகிறார். முதல்ல நீ யாரு நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் புலன்கள் பற்றி பேசுவார் கிருஷ்ணா. அப்புறம் மனசை பற்றி பேசுகிறார், புத்தி பற்றி பேசுகிறார். கிருஷ்ணர் பேசுகிறார், எல்லாம் ஒன்று ஒன்றா பேசுகிறார். பிரச்சனை இந்தந்த இடத்துல இருக்கு அர்ஜுனாங்கிறார். ஒரு புலன்களையும் பிரச்சனை இருக்கு. நாம் நினைக்கிற இந்த 5 புலம், கண்ணு, காது, மூக்கு, நமக்கெல்லாம் பிரச்சனை இருக்கு. சொல்ல எப்படி கேள்வி கேட்கலாம், எப்படிங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க? சும்மா கண்டதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னால காதில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஊர் நியாயமெல்லாம் கேட்குறேன்னு வைங்க. சில பேர் உட்காந்து ஊர் கதையெல்லாம் கேட்பாங்க. அது யாராவது பிஸ்னஸ் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா உட்காந்து நல்லா கேட்பாங்க. எப்படி பணம் போச்சு சொல்லு முதல்ல. பக்கத்து வீட்டில் சண்டைன்னு அவனுக்கு ஒரு கொண்டாட்டம் இருக்கும். அது என்ன ஆச்சு சொல்லு முதல்ல கேட்கணும். காது கெட்டு போய் கிடக்குது, அதனால அவன் கேட்குறான். கேட்குறாங்கனால காது ஒழுங்கா இல்லை. அதே மாதிரி கண்டது பேசுகிறாங்க, கண்டது சாப்பிட்றாங்கன்னா நாக்கு கெட்டு போய் கிடக்குதுன்னு அர்த்தம். கண்டது பார்க்குறாங்கன்னா கண்ணு கெட்டு போய் கிடக்குது. இது மாதிரி இதெல்லாம் ஏன் ரொம்ப கெட்டு போச்சுன்னா மனசு அதுக்கு மேலே கெட்டு போய் கிடக்குது. மனசு ஏன் கெட்டு போயிடுச்சுன்னா புத்தி கெட்டு போய் கிடக்குது. ஏன்னா புத்தி நல்லா இருந்தால் மனசை கண்ட்ரோல் பண்ணலாம். புத்தியும் கெட்டு போயிடுச்சு. புத்தி ஏன் ரொம்ப கெட்டு போயிடுச்சுன்னா அகங்காரம் ஜாஸ்தி. சில பேர் பேசுவாங்க, நான் யாரும் தெரியுமாம்பாங்க. பார்த்து கேட்டிருக்கீங்களா? என் கெத்து என்ன தெரியுமா, என் ரேஞ்சு தெரியுமாம்பாங்க. 2 நாள் சவமாயிருவான். என்னோட ரேஞ்சு போயிட்டு 2 நாள் போயிடலாம், சவமாயிரும் கடைசியெல்லாம். என்ன ரேஞ்ச்? ஸோ இதெல்லாம் புரியும்போது நமக்கு இந்த சாஸ்திரங்கள் வேணும். உண்மையிலே ராவணனுக்கு இருக்கிற சக்தி இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. ஹிரண்யகசிப்பு இருக்கிற சக்தி இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. கம்சனுக்கு இருக்கிற சக்தி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. உண்மையில் அவ்வளோ சக்தி இருக்குது. அவங்கள எல்லாத்தையும் ஸ்பிளிட் செகண்டில் முடிச்சுட்டாங்க, ஒன்றுமெல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி அகங்காரம், நம்மெல்லாம் பெரிய ஆள், சொசைட்டியில் நம்மெல்லாம் பெரிய ஆள். நிறைய பேர் அப்படி பேசுவாங்க, சொசைட்டி நம்மளாம் பெரிய ஆளும்பாங்க. அது என்ன பெரிய ஆள் அவனுக்கே தெரியாது ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி புத்தி கெட்டு போனதுனால மனசு கெட்டு போயிடுச்சு. மனசு கெட்டதுனால புலன்கள் கெட்டு போயிடும். அப்போ டிஸ்டர்ப்டாகவே இருப்பாங்க, வாழ்க்கை பூரா டிஸ்டர்ப்டாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு எத்தனை பணம் சேர்ந்தால் கூட அந்த பிரச்சனை வெளியே வர முடியாது. ஸோ கிருஷ்ணா ஆத்மா பற்றி பேசுகிறார். அதாவது நாம் உண்மையில் நாம் யார், முதல்ல அதை பற்றி பேசுகிறார். இந்த ஆத்மாவுக்கு ஒன்றுமே ஆகாது அர்ஜுனாங்கிற கிருஷ்ணா. ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, ஆத்மா பற்றி பேசும் பொழுது கிருஷ்ணர் சொல்கிறார், ஆத்மா சாகாது, ஆத்மாவை வெட்ட முடியாது, ஆத்மாவை எரிக்க முடியாது, ஆத்மா நனையாது. கிருஷ்ணர் சொல்கிறார். அப்படின்னா ஆத்மாவுக்கு ஒன்றுமே ஆகாதுங்கிறார். அப்படின்னா ஆக்சுவலி நமக்கெல்லாம் ஒன்றுமே ஆகாது. ஆனால் ஆயிடுச்சேன்னு நம்ம நினைக்கிறோமே. எனக்கு இது ஆயிடுச்சு, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு ஆகுதே. ஆனால் கிருஷ்ணர் ஒன்றுமே ஆகாதுங்கிறார். ஆனால் எனக்கு ஆகிற மாதிரி தோணுது. அப்போ இது முரண்பாடாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் முரண்பாடு இல்லை, ஆக்சுவலி ஒன்றும் ஆகாது நமக்கு. ஆனால் ஆகுதுன்னு ஏன் நினைக்கிறேன்னா, புலன்கள் நம்ம டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அது மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. இது ஒரு மாயா மாதிரி. இன்னும் சிம்பிளாக உதாரணம் சொல்ல போனால், சில பேர் சினிமா பார்த்து அழுகுவாங்க. என்னமோ இவன் வீட்டில் செத்து போன மாதிரி அழுகுவாங்க. பார்த்துறீங்களா? அப்படி தேம்பி அழுகுவாங்க. ஏன் இப்படி? அது 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 உண்மை கிடையாது. அந்த சினிமா உண்மை கிடையாது. ஆனால் அதை பார்த்து அழுகுறாங்க அப்படின்னா இவன் வீக்காக இருக்கான்னு அர்த்தம். அது உண்மை கிடையாது. அது யாரோ சும்மா 2 பேர் நடிக்கிறாங்க. அது உண்மையே கிடையாது. ஆனால் அதை பார்த்து இவன் அழுகிறான் அப்படின்னா இவன் வீக்காக இருக்கான்னு அர்த்தம். இவன் ரொம்ப வீக்காக இருக்கான். இது நாங்கள் மெடிக்கல் டேர்மில் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம், மெடிக்கல் டேர்ம்ஸில். ஸோ இவன் ரொம்ப வீக்காக இருக்கான், அதனால் எஃபெக்ட் ஆகிடுறாங்க.
உண்மையே கிடையாது. பொய்யை பார்த்து அஃபெக்ட் ஆகுறாங்க. அது மாதிரி தான் இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே பொய்யை பார்த்து அஃபெக்ட் ஆகும். ஆனால் அது பொய்யை நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ தெரியணுன்னா அறிவு வேணும். இந்த பகவத்கீதாங்கிற அறிவு வேணும். ஸோ இந்த பகவத்கீதாங்கிற அறிவு இருந்தால் மட்டும்தான் எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு ஸ்பஷ்டமாக கிளாரிட்டி இருக்கும், தெரியும். ஏன்னா தெரியாது. ஸோ அர்ஜுனர் நம்ம எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுறார். என்னால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியல. இப்போ இந்த ஸ்லோகத்தில் அவரே சொல்கிறார் இல்லையா, புலன்கள் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாரு. தமிழ் என்ன வருது? என் புலன்களை வரட்டுகின்ற இந்த சோகத்தை போக்க ஒரு வழியையும் என்னால் காண முடியவில்லை. என் புலன்களை ஃப்ரை பண்ணுது, மனசை போட்டு ஃப்ரை பண்ணுது. ஸோ இந்த மனசை பற்றி கிருஷ்ணர் ரொம்ப அழகாக பேசுகிறார். இன்னைக்கு காலையில் கூட கிளாஸில் பேசிட்டு இருந்தோம். இந்திரியானா மனசாஸ்மி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். 10வது அத்தியாயத்தில் வரும். இந்திரியங்கள் நான் தான் மனம் அர்ஜுனா. ஸோ இந்த மனம் அப்படிங்கிறது பகவானோட சக்தி. அது அவர் கொடுத்துருக்கார் நமக்கு. இந்த மனசு நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியெல்லாம் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார் அந்த மனம் அப்படிங்கிறது பகவான் சொல்கிறார், கிருஷ்ணா அவருக்காக உபயோகிக்க சொல்கிறார். அவர் சொல்கிற மாதிரி உபயோகிக்கணுங்கிறார். என் இஷ்டத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் பேசும்போது சொல்லுவாங்க, என் இஷ்டம், எனக்கு என்ன பிடிக்குதோ நான் பண்ணுவேன், உங்களுக்கு என்ன. நிறைய பேர் இப்படி பேசுவாங்க, எனக்கு என்ன பிடிக்குதோ நான் பண்ணுவேன், உங்களுக்கு என்ன போச்சும்பாங்க. இதெல்லாம் அகங்காரத்தினால பேசக்கூடியது. என் இஷ்டத்துக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணவும் முடியாது, பண்ணவும் கூடாது. பண்ணாங்கன்னா எங்கள் அர்ஜுனர் சொல்கிறார் இல்லையா, இதுதான் நடக்கும், இது நடக்கும் உங்களுக்கு. ஸோ ஏன்னா இது பகவத்கீதையில் கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த உலகமே அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில் கிளியராக கொடுக்குறார். 9வது அத்தியாயத்தில் வருது. மயத்யக்ஷேன பிரகிருதி சூயதே சச்சராச்சரம். ஸோ எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் பண்ணுவேன், என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. கேள்வி கேட்பாங்க, கேட்குறவங்க கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டாங்க. என் இஷ்டத்துக்கு பண்ணால் அடியெல்லாம் விழுந்துக்கிட்டே இருக்கும், அடியெல்லாம் விழுந்துடும். ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார் எல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்குது, உன் இஷ்டத்துக்கு நீ பண்ண முடியாது. பகவத்கீதையில் கிருஷ்ணா பல இடத்துல அது பேசுகிறார். எல்லாம் என் கண்ட்ரோலில் நடக்குதுங்கிறார். இது உண்மை. ஸோ அப்போது கிருஷ்ணா இந்த அத்தியாயத்தில் ஆத்மாவை பற்றி ரொம்ப அழகாக பேசுகிறார். அதுக்கப்புறம் புலன்கள் பற்றியும் பேசுகிறார். ஸோ இந்த ஆத்மாவுக்கு தேவையில்லாத ஆசைகள்லாம் வரும் கூட பேசுகிறார். ஆத்மான்னு ஆக்சுவலி நமக்கு தேவையில்லாத ஆசைகளும் வருங்கிறார். பகவத்கீதையில் இதே அத்தியாயத்தில் பேசுகிறார். அது வந்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் டிஸ்டர்ப் ஆகாதங்கிறார். கிருஷ்ணர் பேசுகிறார். மோசமான ஆசைகள் வருங்கிறார். பகவானே சொல்கிறார், பகவத்கீதையில் சொல்கிறார். அது வரும், ஆனால் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, வருங்கிறார். ஆனால் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு முன்னாடி சொன்னால் அறிவு வேணும். இந்த பகவத்கீதாங்கிற அறிவு இருந்தால் மட்டும்தான் மோசமான ஆசைகள் வரும், மோசமான விஷயங்கள் நமக்கு நடக்கலாம். யாராவது டிஸ்டர்ப் பண்ணல, ஏதாவது சொல்லலாம், நான் டிஸ்டர்ப் ஆகாமல் இருப்பேன். இது நீங்கள் பாகவத புராணத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அந்த மாதிரி இருக்கான். லைக் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்கிறது, விதுரர் அவமானப்படுத்தினாலும் அவர் டிஸ்டர்ப் ஆகலை. ஏன்? சிவபெருமானே அவமானப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் பாகவதம் படிச்சிங்கன்னா வரும். சிவபெருமான் ஏதோ நம்ம மாதிரி ஆர்டினரி பர்சன்லாம் கிடையாது, ரொம்ப ஹை கிளாஸ். அவர் ஜீவாத்மாவும் கிடையாது, நம்மளோட ரொம்ப உயர்ந்தவர். அவரை கூட அவமானப்படுத்தியிருக்காங்க பெரிய சபையில். பெரிய சபையில் ரொம்ப மோசமாக கேவலமாலாம் பேசுகிறார். அவர் கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் ஆக மாட்டார். அவர் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் வரும், ஏதோ குழந்தைங்க மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்கானுங்க, அது விட்டுரு அப்படின்பார். அப்படி சைல்டிஷ் டாக்கும்பார். சிவபெருமான் அந்த வார்த்தை அப்படியே யூஸ் பண்ணுறார். சார் சைல்டிஷ் டாக், ஏதோ தெரியாமல் ஏதோ பேசுகிறாங்க, அதெல்லாம் கண்டுக்காத. அவர் கண்டுக்கல, ஆக்சுவலி சிவபெருமான் கண்டுக்கல. ஆனால் அந்த தேவையில்லாமல் பேசுனாங்க பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்துடும். எல்லாருக்கும் அந்த பேசுங்க எல்லாருக்கும் பிரச்சனை வந்துடும். ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார், என்னோட ஆர்டரில் உலகம் நடக்குது அப்படின்னா என் இஷ்டத்துக்கு நல்லா பேசக்கூடாது, என் இஷ்டத்துக்கு செயல்கள் செய்யக்கூடாது.
இது பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றார், எதை செய்யணும்னாலும் சரி சாஸ்திரம் படிச்சுட்டு செய்ய அப்படிங்கிறார். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரிய அக்காரிய வியவஸ்திதோ. எந்த காரியம் பண்ணணும்னாலும் சாஸ்திரம் முதல்ல படிங்கிறார். படிச்சுட்டு செய். நான் ஒன்று பேசணும் அப்படின்னா கூட அது பேசலாமா பேசக்கூடாதுன்னு சாஸ்திரத்தை ரெஃபர் பண்ணும். இல்லைன்னா தேவையில்லாதெல்லாம் பேசுவேன். அதை நீங்களாம் பார்த்துருப்பீங்க. சில பேர் அரசியல்வாதிகளோ ஃபிலிம் ஸ்டார்ஸோ ஏதோ ஒன்று பேசி மாட்டிக்குவாங்க. சம்டைம்ஸ் வரும், தேவையில்லாமல் ஒரு வாய் விடுவான், அவ்வளோ பிடிச்சிக்குவாங்க அவங்கள. இந்த அறிவு இல்லாதனால தான் அது நடக்குது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், எதை செய்யணும் முதல்ல சாஸ்திரம் படி, அதை படிச்சுட்டு அந்த காரியம் பண்ண, படிக்காமல் காரியம் பண்ணாதங்கிறார். ஸோ இன்றைக்கி பகவத்கீதை படிக்காதனால இது உண்மை. தேவையில்லாதெல்லாம் பார்ப்போம், தேவையில்லாதெல்லாம் கேட்போம், தேவையில்லாதெல்லாம் பேசுவோம், தேவையில்லாத சாப்பிடுவோம், தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கும், தேவையில்லாத பிளான் எல்லாம் போடுவோம். அது ஆக்சுவலாக வாழ்க்கைக்கு அந்த பிளான் தேவையில்லை, ஆனால் அந்த பிளான் எல்லாம் போடுவேன். இந்த தப்பு நம்ம பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். அப்போ ஒருத்தர் பகவத்கீதை படித்தா மட்டும்தான், எப்படி அர்ஜுனர் கடைசியில் சொல்கிறார், இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனர் சொல்கிறாரு எனக்கு புலன்கள் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுங்கிறார். இதே அர்ஜுனா பகவத்கீதா முழுசாக கேட்டதுக்கப்புறம் சொல்கிறார், ஸ்திதோ அஸ்மி கத சந்தேகா, ஒரு சந்தேகம் கூட எனக்கு கிடையாது கிருஷ்ணா அப்படிங்கிறார். இப்போ தெளிவாக இருக்கேங்கிறார். அப்படியே அர்ஜுனர் சொல்கிறார், தெளிவாக இருக்கேன், ஒரு சந்தேகம் கிடையாது, இதுக்கு காரணம் கிருஷ்ணா உங்கள் கருணையினால் நடக்குது. அர்ஜுனர் சொல்கிறார் இது. அப்போ நாம் பகவத்கீதை படித்தா மட்டும்தான் தெளிவாக இருப்போம். இந்த மனசு புத்தியெல்லாம் கிளாரிட்டி இருக்கும், அதில் கன்ஃபியூஷன் இருக்க இல்லை, கன்ஃபியூஷன் வரும். ஸோ இந்த பகவத்கீதை கண்டிப்பாக படிக்கணும். அதே சமயத்தில் முன்னாடி சொன்னபடி இந்த மனசு இருக்கு இல்லையா, கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், இந்த மனசு எனக்காக உபயோகிக்கலைன்னா பரம எதிரியே உனக்கு மனசு தான் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், உனக்கு எதிரி மனசு தான், வேறு யாரும் கிடையாதுன்ட்டார். பகவத்கீதையில் ஸ்லோகா இருக்கு. ஸோ அப்போ நம்ம லைஃப்பில் உண்மை எதிரி நமக்கும் மனசு தான். நம்ம சொந்தக்காரங்களோ நம்மளை கல்யாணம் பண்ணவங்களோ கூட பிறந்தவங்களோ பங்காளியெல்லாம் கிடையாது, என் மனசு தான் காரணம். ஸோ அந்த மனசை கண்ட்ரோல் ஆகணும்னா மந்திரங்கள் சொல்லணும். மந்திரம் அப்படின்னாலே மனசை காப்பாற்றக்கூடியதுன்னு அர்த்தம். அதுதான் மந்திரா. பல கோடி மந்திரங்கள் இருக்குது. அதில் த பெஸ்ட் என்னென்னா மகா மந்திரா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பேர் மகா மந்திரா. ஜென்ரலாக மந்திரம் சொல்லுவோம், ஆனால் இதை மட்டும் மகா மந்திரம் சொல்லுவாங்க. காரணம், இந்த ஹரே கிருஷ்ணா யார் வேணாலும் சொல்லலாம், எங்கே வேணாலும் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம். மற்ற மந்திரங்கள் சொல்ல, காயத்ரி மந்திரம் இருக்குது, அது எல்லாரெல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னாலும் ஒர்க் ஆகாது. அது சொல்லணும்னு அது கணக்கெல்லாம் இருக்குது. சில பேர் தான் சொல்லணும், அது சில காலத்தெல்லாம் சொல்லணும், குருட்ட தான் போய் வாங்கணும், அதெல்லாம் இருக்குது. ஆனால் மகா மந்திரம் அப்படி இல்லை, யார் வேணாலும் சொல்லலாம், எங்கே வேணாலும் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம். அதனால் மகா மந்திரா, கிரேட் மந்திரா. இது பகவானே கொடுக்குறார், சைத்தன்ய மகாபிரபு. ஸோ இந்த மகா மந்திரான்னு சொல்லணும், பகவத்கீதையும் படிக்கணும், இந்த பகவத்கீதைக்கு மாதிரி வாழணும். அப்போது கன்ஃபியூஷன் இருக்க, தெளிவாக வாழ்வாங்க, வாழ்க்கையில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, சந்தோஷமாகவும் இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது, சந்தோஷமாக வாழணும். ஆனால் சந்தோஷமாக வாழணும், தெளிவாக இருக்கணும். தெளிவாக இருக்கணும்னா அறிவு இருக்கணும். அறிவு வேணும்னா பகவத்கீதை படிக்கணும். இந்த பகவத்கீதை படிக்கலாம், அறிவெல்லாம் கிடைக்காது. அறிவு இல்லைன்னா தெளிவு இருக்காது. அப்புறம் எப்படி வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாக வாழ முடியும்? இம்பாசிபிள். ஸோ பகவான் இந்த சாஸ்திரத்தை கொடுத்துருக்கார். ஆச்சாரியஸ் இது மொழிபெயர்த்துட்டாங்க. சில பிரபுபாத் ரொம்ப அழகாக மொழிபெயர்த்துருக்கார். நம்ம உட்காந்து படிக்கணும், அவ்வளோதான். இது நம்ம படிச்சுட்டு ஹரே கிருஷ்ணா சொன்னால் வாழ்க்கை நல்லபடியாக போகும். ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏதோ கேள்வி தான் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஓம் தத் சத்.
நாளான்னைக்கு அத்வைதாச்சாரியரோட அப்பியரன்ஸ் டே, ஆவிர்பாவ மகோத்சவான்னு சொல்லுவாங்க. தோன்றி தினம். மேபி நீங்கள் பூஜை பண்ணும்போது பார்த்துருக்கலாம், ஒரு 5 பேர் நிற்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை தாடி வச்சிருப்பார் ஒருத்தர், அவர் அத்வைதாச்சாரியா. இன்னைக்கு நாம் எல்லாரும் உட்காந்து இந்த பகவத்கீதா டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா மூல காரணமே அவர் தான். அவரால் தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் உட்காந்துருக்கோம். அவர் பண்ண வேலைனால தான் நம்ம எல்லாம் இன்னைக்கு உட்காந்து இந்த ஹரே கிருஷ்ணா சொல்கிறோம், பகவத்கீதா டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ அத்வைதாச்சாரியானா விஷ்ணு சதாசிவா 2 பேரும் சேர்ந்தவர் தான் அத்வைதாச்சாரியா. அவங்க எல்லாம் நமக்காக வைகுண்டத்துலேருந்து இங்கே நமக்காக வேலை பண்ணுவாங்க. மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க இதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க, நமக்கு எடுத்து கொடுக்க இந்த மந்திரங்கள்லாம் கொடுக்குறாங்க. இது 500 வருஷம் 500க்கு மேலே வருஷம் முன்னாடி அவர் வந்துட்டார். அப்போவே நாம் எல்லாம் நல்லா இருக்கணும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எப்படி சில பேர் பேரன் நல்லா இருக்கணும், பேரனோட பேரன் நல்லா இருக்கணும்னு சம்பாதிப்பாங்க சில பேர். ஓகே, பட் அவர் அப்படி இல்லை. கலியுக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஒருத்தர் வேலை பண்ணியிருக்கார். அப்போ எவ்வளோ கருணை உள்ளவராக இருக்கணும். ஸோ அவரோட தோன்றி தினம் நாளான்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அவருனால்தான் சைத்தன்ய மகாபிரபுவே இந்த பூமிக்கு வந்தார். அந்த கிருஷ்ணா, ராதையும் கிருஷ்ணரும் சேர்ந்த ஒரு அவதாரம் தான் சைத்தன்ய மகாபிரபு. அவர் இங்கே பூமிக்கு வந்தது காரணமே அத்வைதாச்சாரியர் தான். அவர் தான் பகவானை வர சொல்கிறார். இவரே பகவான் தான், இந்த வாங்க நீங்கள் வாங்க. ஸோ அந்த சைத்தன்ய மகாபிரபு கருணையில் அந்த ஹரிநாமத்தை நமக்கு கிடைக்கிறது. ஸோ ரொம்ப முக்கியமானது. அன்றைக்கி ஜென்ரலாக மத்தியானம் 12 வரைக்கும் விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்தால் பத்தாது, ஹரே கிருஷ்ணா ரொம்ப சொல்லுவோம். இந்த நாமா சொன்னோம்னா அத்வைதாச்சாரியர் அனுகிரகம் கிடைக்கும். அத்வைதாச்சாரிய அனுகிரகம் கிடைச்சா தான் சைத்தன்ய மகாபிரபுவோட அனுகிரகம், ராதாராணியோட அனுகிரகம், கிருஷ்ணரோட அனுகிரகம் கிடைக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. மேபி நீங்கள் சம்டைம்ஸ் கூகுளில் போட்டிங்கன்னா அத்வைதாச்சாரிய பற்றியெல்லாம் வரும். அவர் என்ன பண்ணார், என்ன நிறையா இருக்குது, 1 2 கிடையாது, நிறையா இருக்குது. சைத்தன்ய சரிதாமிருதா படிச்சிங்கன்னா அதில் டீட்டெயில்ஸ் வரும். சைத்தன்ய சரிதாமிருத புஸ்தகம் படிச்சிங்கன்னா அதில் வரும். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இன்றைக்கி பார்த்த ஸ்லோகத்தில் ஏதாவது? என்ன சொன்னீங்க? பகவான்கிட்ட புத்தி அகங்காரம் போனால் தான் அவர்கிட்ட போக முடியும். இது போனால் தான் அவர்கிட்ட நான் போக முடியும். அவர்கிட்ட போனால் தான் இது போகும்ல. இது போனால் தான் அங்கே என்ட்ரி கிடைக்கும். ஆனால் அதுக்கு பகவான் நாமா சொல்லியா சாண்டிங் பண்ணால் தான் அகங்காரம் போகும்ல. போகாது. அகங்காரம் அவ்வளோ சீக்கிரம் போகாது. சாண்டிங் பண்ணணும், பகவத்கீதை படிக்கணும். பட் அந்த ஆத்ம ஞானம் கொஞ்சம் இருந்ததுனால தான் அந்த மாதிரி போயிருக்காரு. ஆத்ம ஞானம் கேள்வி என்ன கிளியராக இல்லை. இல்லை பிரபு, அதாவது என்னோட புலன்கள், என்னோட மைண்டு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. மைண்ட் டிஸ்டர்பாக இருக்கிறதுனால தான் போய் சரணடைஞ்சாரு. இன்னும் அப்படி சொல்லலை. அர்ஜுனர் கேட்குறார், டிஸ்டர்பாக இருக்குது, நீங்கள் எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கள். நேரடி கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார். பிரபுபாத் ரொம்ப விளக்கம் கொடுக்குறார். அப்படின்னா நமக்கு குருன்னு ஒருத்தர் வேணும். குரு வேணும். குரு மூலமாக தான் கிருஷ்ணாட்ட போக முடியும். அப்போ அந்த குரு அப்படிங்கிற கேள்வி கேட்கணும். நான் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருது, என் மனசு ரொம்ப அலைப்பாயுது, டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குது. அப்போ அந்த குரு அப்படிங்கிறவர் கிருஷ்ணர் என்ன சொன்னார் சொல்லி தருவார். அர்ஜுனா ரொம்ப லக்கி, நேரடி கிருஷ்ணரே குரு ஆக்ட் பண்ணிட்டார். பகவானே அவர் குருவாக இருக்கார். அவர் ரொம்ப லக்கி. பட் நாம் த்ரூ பிரபுபாத் ஆச்சாரிய வழியாக போயாகும். அப்படி தான் போயாகும். ஆமாம். ஸோ வேறு ஏதாவது கேள்வி, வேறு கொஷின்ஸ் ஏதாவது?
ஆ என்ன என்ன சொன்னீங்க? கனவுகள் பற்றி ஆமாம். வெல், சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க இல்லையா? இது ஸ்தூல உடல்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்குள்ளே சூக்ஷ்ம உடல்னு ஒன்று இருக்குது. இந்த உடல் பஞ்சபூத்தால் செய்யப்பட்டிருக்கு. இதுக்குள்ளே இருக்கிற உடல் மனசு, புத்தி, அகங்காரத்தால் செய்யப்பட்டிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நான் ஒரு குச்சி எடுத்து உங்களை அடித்தேன்னு வைங்க, உங்களுக்கு வலிக்கும். நீங்கள் தப்பே செய்யாமல் ஒருத்தர் உங்களுக்கு பயங்கரமாக திட்டுனாங்க வைங்க, வலிக்குமா வலிக்காதான்? அந்த ரெண்டில் எது ரொம்ப வலிக்கும்? அந்த உடல் வேற, குச்சி எடுத்து அடித்தா வலிக்குதில்லை. இந்த உடல் வேற, அது வேற உடல், இது வேற உடல். ஒருத்தர் இறக்கும் பொழுது இந்த உடல் தான் போகும், அந்த உடல் போகாது. மனசுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அப்படியே தான், அதெல்லாம் சாகாது. இப்போ நம்ம எல்லாரும் பல கோடி ஜென்மங்கள் தாண்டி வந்திருக்கோம். இந்த பல கோடி ஜென்மத்துலேயும் ஒரே மனசு தான். இந்த உடல் மாறிட்டு இருக்கோம், மனசு மாறாது. அப்படின்னா நான் போன ஜென்மத்தில் என்ன பண்ணேன், என்ன பேசினேன், அதுக்கு முன்னாடி அந்த எல்லா பதிவும் மைண்டில் இருக்கும். புரியுதுங்களா? மனசில் எல்லா பதிவும் இருக்கும், அது கனவாகவும் வரும். புரியுதுங்களா? ஸோ இந்த கனவுங்கிறது இதுக்கு தனி ஒரு சாஸ்திரமே இருக்குது. இது வேதத்தில் இதெல்லாம் பேசப்பட்டிருக்கு. கனவு வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். ராமாயணத்தில் தசரதனுக்கு மோசமான ஒரு கனவு வரும். அவன் கொஞ்சம் புத்திசாலி. அவர் மோசமான கனவு வந்தோடனே முடிவு பண்ணிவார், ராமர் பட்டாபிஷேகம் பண்ணோன்னு. அப்படி தான் வரும். ஆனால் அவரால் பண்ண முடியாது. ஒரு மோசமான கனவு வந்தோடனே சுதாரிச்சிட்றாரு, என்னமோ நடக்க போகுது. ஸோ கனவுக்குன்னு ஒரு சைக்காலஜி இருக்குது. அது கொஞ்சம் சில பேர் கண்டுபிடிச்சிடுவாங்க. அது தனி அறிவு வேணும். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் உட்காந்து படிக்கிற அளவுக்கு நமக்கு அவகாசம் இல்லை, டைம் இல்லை. அதனால தான் பகவான் நாமத்தை சொல்லிக்கோங்கிறார். ஸோ ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது ரொம்ப நல்லது. டெய்லி பகவத்கீதா படிக்கும்பொழுது மோசமான கனவு வராது. கனவு வரும், மோசமான கனவு வராது. ஆனால் கனவுகள் வந்தே தீரும், அதெல்லாம் வராமல் இருக்காது. எஸ் எஸ். ஸோ பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், 4வது அத்தியாயத்தில் வருது, ஞான அக்னி சர்வ கர்மானி பஸ்மாத் சத் குருதே அப்படிங்கிறார். இந்த அறிவு கிடச்சிருச்சுன்னு வைங்க, அப்போ அந்த விதி கூட இல்லாமல் பண்ணலாமா? புரியுதுங்களா? இந்த அறிவு இருக்கணும், இந்த அறிவு இருக்கணும், இதில் இருக்கிற மாதிரி செய்யணும். நான் அப்படி செய்யும் பொழுது மேபி என் விதி பிரகாரம் மோசமாக நடக்கணும்னா நடக்காமல் போகும். அந்த வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ இந்த அறிவு ரொம்ப முக்கியம். அதனால தான் பகவத்கீதா படிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். இந்த உலகத்தில் நான் வேறு எதுவும் படிக்கலான்னு தப்பு இல்லை. இப்போ நான் டாக்டர் ஆக முடியல, தப்பு இல்லை. இன்ஜினியர் ஆக முடியல, தப்பு இல்லை. இந்த உலகத்தில் நான் பெரிய அறிவாளி இல்லை, தப்பு இல்லை. ஆனால் பகவத்கீதை படிக்கலாம் தப்பு தான். வேறு எதுவும் ஆகலாம் தப்பு ஒன்றும் கிடையாது. பணக்காரன் ஆக முடியல, தப்பு இல்லை, தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் பகவத்கீதை படிக்கலைன்னா தப்பு தான், பிரச்சனை வரும். தேங்க்ஸ். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? கலியுகத்தில் நிறையா கர்மங்கள் செய்கிறாங்க, பாவ கர்மம் நிறையா பண்ணுறாங்க. ஸோ அவங்க கடைசி மரண தருணத்தில் மரணத்தின் அடிப்படை மரண படுக்கையில் இருக்கும்போது பகவானோட நாமத்தை சொல்கிறாங்க, தெரிஞ்சோ தெரியாமல். அப்படின்றப்ப அவங்களுக்கு மறுபிறவியில் ஒரு டிவோட்டியாக வருவாங்க. இந்த கணக்கு கிருஷ்ணா தான் போடுவார், நாம சொல்ல முடியாது. கர்மாவோட கணக்கு நம்ம போட முடியாது. விதிங்கிறது அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது பகவத்கீதையில் கிருஷ்ணா பேசுகிறார், அவரே சொல்கிறார்.
கிருஷ்ணாக்கு மட்டும்தான் தெரியும், யம தர்மராஜ் தெரியும். இதெல்லாம் நாம் கணக்கு போட முடியாது. தட்ஸ் டிஃபிகல்ட். ஆமாம். ஸோ வேறு எது ஜென்ரல் கொஷின்ஸ், ஸ்லோகா சம்பந்தப்பட்ட கேள்வி இருக்கா? மறுபிறவி இருக்கா? கிருஷ்ணர் சொல்கிறார் இருக்குங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார். பகவத்கீதா இருக்கா, 2nd சாப்டரில் 27 படிக்கிறீங்களா? பிறந்தவன் எவனுக்கும் மரணம் நிச்சயம், மரணம் அடைந்தவன் மீண்டும் பிறப்பதே நிச்சயம். எனவே தவிர்க்க முடியாத உன் கடமைகளை செயலாற்றுவதில் நீ கவலைப்படக்கூடாது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் அடுத்த ஜென்மம் ஒன்று இருக்குது, ஆனால் இன்னொரு இடத்துல வரும், ஸ்டாப் பண்ணலாங்கிறார். ஸ்டாப் பண்ணலாம். ஆனால் ஸ்டாப் பண்ணணுன்னா பகவான் சொன்னபடி கேட்டால் தான். ஸ்டாப் பண்ணலாம். இங்கே தான் அடுத்த ஜென்மம் எடுக்க மாட்டோம், அடுத்த ஜென்மம் வேறு இடத்துல போய் எடுத்துருவாங்க, இங்கே வர மாட்டாங்க. ஸோ இது உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. பூர்வ ஜென்மம் ஒன்று இருக்குன்னா இருக்குது. இது புரிஞ்சுக்கிற ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பகவத்கீதையில் அதெல்லாம் பேசப்பட்டிருக்கு. கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங் இருக்கும், புரிஞ்சுக்கலாம். பொய்யும் கிடையாது, இது ஒன்றும் மூட நம்பிக்கைலாம் கிடையாது. இது உண்மை, 100% உண்மை. ஆமாம். ஸோ வேறு மாதாஜிஸ், வேறு கேள்விகள்? பகவான் வந்து ஒரு அவதாரம். சொல்லுங்க. அவர் வந்து அவருக்கு குருவாக வந்து சாந்தீபன் வர்றாரு. ஓகே. அப்போ அவதாரமாக இருக்கிற அவருக்கு குரு தேவையில்லை. பகவானுக்கு குரு தேவையில்லை, பட் அவர் செஞ்சு காட்டுறார். நீங்கள் குரு ஏற்றுக்கணும். நம்மளை அவருக்கு குரு தேவையில்லை. பகவானுக்கு எப்படி குருவாக இருக்க முடியும்? ஆனால் பகவான் வந்து மனிதன் மாதிரி வந்து நடிக்கிறார். ஸோ அவர் குரு ஏற்றுக்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் இந்த கிண்டர் கார்டன் கிளாஸ் பண்ணீங்க வைங்க, ப்ரீகேஜியில், அங்கே டீச்சர் வந்து ஏன்னு பெருசாக போர்டில் எழுதுவாங்க. அந்த மாதிரி தெரியாத என்ன, ஏன் பெருசாக எழுதுறாங்கன்னா குழந்தைகளுக்காக எழுதுவாங்க. ஏன் பெருசாக எழுதுவாங்க, குழந்தைகளுக்காக இவங்க ஏன் எழுதுறாங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ பகவான் அவன் ஏன் சந்தீபமுனி குருவை ஏற்றுக்கிறாருன்னா, நமக்கெல்லாம் காட்டுறா குருவை ஏற்றுக்கோ. குருவை ஏற்றுக்கலின்னா புரியாது எதுவுமே. ஸோ ராமர் பார்த்தீங்கன்னா வசிஷ்டரை குருவை ஏற்றுக்கிட்டார், விஸ்வாமித்திரர் ஏற்றுக்கிட்டார். ஆனால் ராமர் குரு தேவையில்லை, நமக்கெல்லாம் செஞ்சு காட்டுறார். சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரிய குருவை ஏற்றுக்கிறார், தேவையில்லை, நமக்காக தான் செய்கிறாங்க. ஸோ குருங்கிறது மஸ்ட். நேரடியாக பகவானோட அனுகிரகமெல்லாம் நேரெல்லாம் கிடைக்காது, குரு மூலமாக தான் போயாகும். தமிழில் சொல்லுவாங்களே மாதா பிதா குரு தெய்வம். அது மீனிங் என்னென்னா, மாதா தான் பிதாவை காட்டி கொடுப்பாங்க. மாதாவுக்கு தான் தெரியும் பிதா யாருன்னு. இதுதான் அப்பா, இதுதான் சித்தப்பா, பெரியப்பா, அம்மா தான் சொல்லுவாங்க. அம்மா தான் அப்பாவை காட்டி கொடுப்பாங்க. அப்பா தான் குருவை காட்டி கொடுக்கணும். சரியான குருவிட்டு அப்பா தான் கூட்டிகிட்டு போகணும். குரு தான் தெய்வத்தை காட்டி கொடுப்பார். அதான் ஆக்சுவலாக அதுதான் மீனிங். மாதா பிதா குரு தெய்வம். ஸோ குரு தான் தெய்வத்தை காட்டுவார். நாம் நேரடியாக தெய்வத்தில் போக முடியாது. அது முடியாது. இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம் கிடையாது. ஒரு பிகாம் டிகிரி வேணும், நேராக யூனிவர்சிட்டி போய் டிகிரி கொடுங்கன்னு கொடுப்பாங்களே என்ன? காலேஜுக்கு போ, அந்த ப்ரொஃபஸர் சொன்னபடி கேளு, அவர் ஓகே சொன்னால் தான் பிகாம் டிகிரி கொடுப்பாங்க. ஸோ த்ரூ குரு வழியாக தான், நேரடியாக கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி. ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? வேறு ஜென்ரல் கொஷின்ஸ் வேறு ஏதாவது? ओके. ग्रंथराज श्रीमद् भगवद गीता की जय, शिल प्रभुपाद की जय. हरे कृष्णा.